Hello everyone, Professor Academy viewers எல்லாருக்கும் good evening. ஸோ எல்லாரும் பிஜிடிஆர்பியோட ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜுவாலஜி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் சில கொஷின்ஸ் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு they've been given as wrong. ஸோ அந்த என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்னென்ன ஆன்சர்ஸ் were நாட் மார்க் கரெக்ட் அண்ட் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அண்ட் அதோட எவிடன்ஸை தான் நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொஃபஸர் அகாடமி வி ஹவ் ஆல்ரெடி சேலஞ்ச் இந்த கொஷின்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கும் ஃபர்தராக நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டூ தேட். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஒரு கொஸ்டினுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இஸ் பின் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கான என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வில் ஜஸ்ட் லுக் இன் டு த கொஸ்டின்ஸ், என்னென்ன கேள்வி, வாட் இஸ் த ராங் கிவன் ஆன்சர் அண்ட் எது வந்து கரெக்ட் ஆன்சர், அதுக்கான ப்ரூஃபையும் பார்க்கலாம். So we'll start with question number 45. நான் கொடுத்திருக்கிற tentative key பொறுத்த வரையிலும் அதில் இருக்கிற question number தான் நம்ம பார்க்குறோம். So question 45, the isotopes commonly used in NMR for biochemical studies is answer கீழே கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி O14, I131, C12. So அது வந்து it's not a correct option. Option A is the correct answer. So அதுக்கான source வந்து we can take it from the physical methods in chemistry and nanoscience book. And இதுல முக்கியமா NMR spectroscopy பத்தி கொடுத்திருக்கோம். And if you notice even that நீங்க ஆப்ஷன்ஸே பார்த்தா கூட தெரியும், C12 is basically a normal atom. அது வந்து ஐசோடோப்பே கிடையாது. And NMR studies போகும்போது we have to use very specific isotope. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஐசோடோப்ல தான் NMR-ஓட டிடெக்ஷன் அண்ட் அதோட அனாலிசிஸ் நடக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ற ஐசோடோப்புக்கே வி கால் இட் சம்டைம்ஸ் அஸ் NMR, 1H NMR, C13 NMR அப்படிதான் நம்ம சொல்லுவோமே. ஸோ அதைப்படி பார்க்கும்போது the correct options are the correct isotopes used for NMR-ன்னு பார்த்தீங்கன்னா C13, N15 and P31. Okay, so these are the three isotopes we use for NMR, nuclear magnetic resonance. So இங்க the option A is said to be correct. So you can challenge அந்த question நீங்க challenge பண்ணலாம். அடுத்த கேள்வி question number 53. Find the sequence that represents the development of optic cup formation. So optic cup formationக்கு என்னென்ன steps அந்த ஒரு ஆர்டரா கேட்டிருக்காங்க. It's in a chronological order. And கொடுத்திருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் A, optic cup, pupil, retina, cones and rods, choroid layer. பட் ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் டி. ஆப்டிக் கப் முதல்ல இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறமா ரெட்டினல் லேயர் ஃபார்ம் ஆகும், தென் யூ வில் ஹாவ் யுவர் கொராய்ட் லேயர், அதுக்கப்புறமா பியூப்பிள், தென் த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் வில் ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கான சோர்ஸ் we've taken it from NCBI இருந்து எடுத்திருக்கோம். NCBIல ஒன் ஆஃப் த புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஹியர் டெவலப்மெண்டோட primitive is been given very clearly. ஒரு ஸ்டெப்புமே கொடுத்திருப்பாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஆப்டிக் சல்கஸ். ஆப்டிக் சல்கஸ் வந்து வில் ஃபார்ம் தி ஆப்டிக் கப். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆப்டிக் கப் வில் பி த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் எக்டோடர்ம்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது ஆப்டிக்கல் வெசிக்கல். அண்ட் ஒரு ஸ்டெப்புமே இஸ் பின் கிளியர்லி கிவன் இன் திஸ் part, development partல பாத்தீங்கன்னா you will be able to see. So as per that we can challenge this question. Option D தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். So இங்க this pupil, retina, choroid இது எல்லாமே are given in the wrong order. Optic cup however is the first step. So இதையும் நம்ம challenge பண்ணலாம். அடுத்த கேள்வி question number 66. Which of the following represent heteropolysaccharides? Now இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் are right, but ஒரு ஆப்ஷன் தான் has been as given as the correct answer. Hyaluronic acid மட்டும் தான் கொடுத்திருக்கு. However, pectin is also a heteropolysaccharide. So அதுக்கு we've taken a paper from the primary, secondary and structures of higher levels of pectin polysaccharides. அதுல முதல் லைனே ஃபர்ஸ்ட்லயே it would have been given pectin is a heteropolysaccharide abundant in the cell wall of plants. Okay, so pectin and hyaluronic acid ரெண்டுமே வந்து will come under heteropolysaccharides. So இதுவுமே we can challenge. So some normally வந்து PGTRB exam பொறுத்த வரைக்கும் only one correct answer should be given. So in those cases we can claim for a mark. Okay, so இதுவுமே நீங்க challenge பண்ணலாம். Both the two options are right in this case. Okay, அடுத்த கேள்வி, which of the following statements is or are correctly matched? Now இதுல actinomycin D inhibits DNA polymerase 1, rifampicin RNA primer synthesis, carbonyl bisphosphonate inhibits DNA polymerase 2. இந்த மூணு கொடுத்திருக்காங்க. அந்த மூணுல எது கரெக்ட் அப்படின்றது, கரெக்டான மேட்ச் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்சர் கீழே கொடுத்திருக்கிறது வந்து ஆப்ஷன் 2 and 3, அதாவது 2 and 3 ஆர் ரைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
D alone is right. Okay. So why? Because அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது correct. Carbonyl bisphosphonate inhibits DNA polymerase 2 is correct. But மத்த ரெண்டுமே are not correct. So actinomycin D எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a transcription inhibitor. Okay, transcription inhibitor. இங்க கொடுத்திருக்கிறது DNA polymerase 1 inhibit பண்ணனும் கொடுத்திருக்கு, which is wrong. Transcription அப்படின்னா அங்க you are normally RNA polymerase will involve. Okay, so that is a wrong statement. And same thing goes for the other one also. Rifampicin பாத்தீங்கன்னா it's not an RNA, it does not involve in RNA primer synthesis. So ரெண்டுமே wrong தான். Correct answer would be carbonyl bisphosphonate which will inhibit DNA polymerase 2. And இதுக்கான சோர்ஸ்மே நம்ம PubMedல இருக்கிற ஒரு ஆர்டிக்கல தான் எடுத்திருக்கோம். ஓகே, அதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். Next question number 103. The acrosome of spermatozoa is derived from dash. So acrosome எதிலிருந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம எல்லாரும் ஜென்ரல் நம்ம படிக்கிற ஒரு வெரி காமன் டாபிக். And answer கீழே it is given as lysosome, but actual correct answer is Golgi apparatus. So இதுவுமே வந்து is very obvious. Lysosomeல you will only have proteolytic enzymes, hydrolytic enzymes தான் இருக்கும். But that will not form the acrosomes. ஏன்னா acrosomesல it's not just proteolytic enzymes. ஸ்பெசிஃபிக்கா அந்த எக் மெம்பரேனை டிசால்வ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. We don't want any random proteolytic enzymes. So இந்த acrosomes-க்கு தேவையான enzymes வந்துட்டு will be synthesized endoplasmic reticulumல that will go to the Golgi complex. Golgi complexல அது vesicula form ஆனதுக்கு அப்புறம் தான் it will form the acrosome. So it happens in the Golgi apparatus. So அதுக்கு we've taken a bookல இருந்து எடுத்திருக்கோம். Okay, and the book-ஓட லிங்க்குமே we've given, the DOI number has been given. It's available on Springer Nature you'll be able to get. And அதுல the chapter gametogenesis, fertilization and early development. இதுலயுமே first line it is clearly given. The acrosome is a Golgi derived membrane enclosed vesicle. Okay, so this question definitely நீங்க challenge பண்ணலாம். So அதுக்கான source-உமே you can take it and use it for your purpose. அடுத்து on question number 121 on nucleotide sequence analysis of a double-stranded DNA, the results showed content of cytosine was 20%. Now இங்கே ஒரு mistake, it's given as cystosine, but it is actually cytosine. Okay, what is the amount of adenine and thymine bases put together on Chargaff first parity rule? So actually cytosine வந்து will pair with guanine, adenine வந்து thymine-ஓட pair ஆகும். Now this is one rule. ரெண்டாவது ரூல் என்ன? அடினைனும் தைமினும் ஈக்குவல் குவான்டிட்டியில இருக்கணும். சைட்டோசைனும் குவானைனும் ஒரே சோர்ஸ்ல இருக்கணும், ஒரே அமௌண்ட்ல இருக்கணும். தட் இஸ் த Chargaff's ஃபர்ஸ்ட் பேரிட்டி ரூல். ஓகே, அடினைன் தைமின் வந்து ஈக்குவலா இருக்கணும், அண்ட் தென் குவானைன் அண்ட் சைட்டோசின் ஈக்குவலா இருக்கணும். ஸோ எங்க சைட்டோசைன் 20 அப்படின்னா குவானைனும் 20%. ஸோ 20 + 20% it will be 40%. Rest 60%ல adenine and thymine இருக்கும். 30% adenine, 30% thymine. So இங்க it is given for a single one. Single இதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. Single base pair 30% correct. ஆனா இங்க கேள்வியில் என்ன கொடுத்திருக்கு? What is the amount of adenine and thymine bases put together? So put together அப்படின்னு சொல்லும்போது the correct answer should be 60%. Okay, so definitely go for it, challenge பண்ணுங்க. And இதுக்கானது வந்து it's been taken from again Springer chapter, one of the chaptersல இருந்து we've been taken it. So the source and அதோட இதுவுமே highlight பண்ணி கொடுத்திருக்கோம். You can definitely use it for challenging. Next, question number 137ல the technique that is not employed to study fluorescence. So கொடுத்திருக்கிறது வந்து atomic reorientation ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, but actual answer is atomic mass. So if you take this principles of fluorescence spectroscopy, it's a book. Okay, Google Books-லுமே it's available. Now in the book, if you look into all the parts, principles of fluorescence spectroscopy la பாத்தீங்கன்னா reorientation is definitely used for analysis. Okay, நான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கோம். Here you can see the excited state shifts to lower energy on a time scale comparable to the solvent reorientation time. The same thing, நிறைய வாட்டி the same word reorientation அப்படின்றது வந்துட்டு இருக்கும். Okay, so reorientation is definitely used for, is a part of your fluorescence study. Fluorescence principle reorientation is also important, but atomic mass we do not consider.
Okay, rotational diffusion, collision, reorientation consider பண்ணோம், not the atomic mass. Okay, so because atomic mass does not directly influence the fluorescence. Okay, fluorescence la அதோட excited state, அதோட energy absorbing condition, energy emission condition, that is what is important. So அங்க option A is the correct answer. Okay, so this book is available again, it's published by Springer, but Google Books ல நீங்க இதை எடுக்கலாம், Principles of Fluorescence Spectroscopy, and page number 209 ல இந்த Principles of Fluorescence Spectroscopy பார்க்க முடியும். Next question, question number 139. Which of the following is widely used because of its high sensitivity using light sensitive antibodies which can detect a few picograms? And கொடுத்திருக்கிற answer வந்து radio immunoassay. Okay, radio immunoassay, yes, obviously, normally few picograms ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் அப்படின்னா it's radio immunoassay, that is well known. ஆனா கேள்வியில it's given as light sensitive antibodies. Okay, radio immunoassay or light sensitivity, there's no connection. We are only going to use radioactive labels. Radioactively labeled antibodies are used பண்ணுவோம். As a result, even mild picogramsல கூட நம்மளால என்ன பண்ண முடியும், antibodies இல்ல sample இருக்கிற antigen நம்மளால identify பண்ண முடியும். But when we are using the word light sensitive antibodies detect பண்றதுக்கு we are going to use chemiluminescent immunoassay. Okay, it's a new type or a recently developed technique னு சொல்லலாம். And அதுக்கான article is taken from PubMed Chemistry. Okay, and in the article நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா you'll be able to understand. So chemiluminescent immunoassay ல same from milligrams to picograms நம்மளால என்ன பண்ண முடியும், antibodies identify பண்ண முடியும். So here chemical அதாவது fluorescence use பண்ணி we are fluorescently tag பண்ண antibodies use பண்ணோம். That is the technique there. Okay, so question number 139 கொடுத்திருக்கிற option D, but actual correct answer is B. So that also we can challenge. அடுத்த கேள்வி 46. The syndrome associated with genomic imprinting often caused by abnormalities in maternal genomic imprinting of region on chromosome 2, Beckwith-Wiedemann syndrome கொடுத்திருக்காங்க. Okay, so genomic imprinting எடுக்கும்போது it is an epigenetic phenomenon. Okay, and இது வந்துட்டு ஒரு particular நம்ம normally maternal or paternal அப்படின்னு சொல்லுவோம். So அதில் Beckwith-Wiedemann பார்த்தீங்கன்னா it's usually maternal imprinting abnormalities. Maternal imprinting நால வர ஒரு abnormality. Now here the option, the question என்ன சொல்லியிருக்கு, chromosome 11, then the answer would be Beckwith-Wiedemann syndrome. இல்ல chromosome 15 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா Angelman syndrome is right. But here it's just given as maternal imprinting. அப்படி பார்க்கும்போது even A is also correct. Angelman syndrome maternal தான். Angelman syndrome maternal effect தான். Beckwith-Wiedemann syndrome maternal imprinting தான். So in that case both are right. A and C are right. But if it is specific chromosome 11 இல்ல chromosome 15 ன்னு கொடுத்திருந்தா then one of the answer would be right. Okay, so இதுவுமே two options are right. Both A and C will be right. நீங்க அதுவுமே challenge பண்ணலாம். And Thompson and Thompson genetics and medicine book is the reference that we have used. Okay, you can challenge that also. Now in the book is I think generally available. You can take the ஒரு reference page மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். Next question, question number 89. Which of the following sentences is or are true? Constitutive heterochromatin is permanently condensed in all cell types. Genes in facultative heterochromatin are not expressed. X chromosome inactivation in mammals is found in constitutive heterochromatin. And இங்க வந்துட்டு option B 1 and 2 are given as right. Okay, so இதை challenge பண்றதுக்கு we've taken the source from a book called as Cell and Molecular Biology by Prakash S. Lohar. Okay, so this is the book oda open page இப்படி இருக்கும். Okay, Cell and Molecular Biology, and this was written by a professor, okay, from I think Maharashtra. And in the book நீங்க read பண்ணி பார்த்தீங்கன்னா you'll be able to understand constitutive heterochromatin remains always condensed in all cells. So கொடுத்திருக்கிற statement பார்க்கலாமா? Constitutive heterochromatin is permanently condensed in all types of cells. Yes, so option 1 is correct. இங்க நம்ம கரெக்டான statements, அதாவது true ஆன statements தான் identify பண்ணணும், right? So the first statement is right. Now அடுத்து பார்த்தீங்கன்னா it is present in mammalian mitotic cells near the centromeres or at the end of each chromosome. The base sequence in the DNA of constitutive heterochromatin are highly repetitive and they do not transcribe to form protein, whereas facultative heterochromatin is condensed for only part of the life of the cell and specifically inactivated during certain phases in the cell of the life. So facultative heterochromatin பார்க்கும்போது it's not all completely condensed கிடையாது.
ஆல்வேஸ் கண்டென்ஸ்டான கண்டிஷன் கிடையாது. ஓகே, genes and facultative heterochromatin are not expressed ன்னு கொடுத்திருக்காங்க. It is not expressed தான். But in certain cases it is definitely expressed. அதனால தான் facultative அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். Facultative அப்படின்னா சில கண்டிஷன்ஸ்ல, not in all condition. ஓகே, சில கண்டிஷன்ல மட்டும்தான் it will be not expressed. மற்ற கண்டிஷன்ல it will be expressed. So this is a not right statement. Okay, so one would be second option is not right. அப்போ option B would be wrong. Okay, and the third statement பாத்தீங்க அப்படின்னா the X inactivation. Now here you can see its best example is the mammalian sex chromatin. In mammalian male cell there is a much larger X chromosome and a tiny Y chromosome. Both sex chromosomes have very few genes in common. In the female cell there are two X chromosomes and only one of the pair is active and transcribes to form mRNA and then proteins. The other X chromosome remains condensed and inactive as heterochromatin as a darkly stained structure. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? X chromosome inactivation in mammals is found in constitutive heterochromatin. Yes, okay, so that is a right statement. Now 1 and 3 are right, 2 is wrong. Okay, so option A would be the correct answer and B வந்துட்டு wrongly marked. So இதுவுமே நீங்க challenge பண்ணுங்க. Same way you can use this reference. Okay, எல்லா detailsமே has been given in the descriptionல ஒரு Google Drive paste பண்ணியிருக்கோம் and அந்த Google Driveல you can get all the evidence. ஒரு கேள்விக்கும் நம்ம challenge பண்ற questionக்கான evidence இருக்கும். So go ahead, if you are willing to challenge, கண்டிப்பா நீங்க challenge பண்ணுங்க and let's hope for the best. Hopefully அந்த questions change ஆக வாய்ப்புகள் இருக்கு. So thank you all for watching. I hope this video is useful. Further down, உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா you can post it in the comments. Thank you all.